கான்சன்ட்ரேஷனை விட கான்டெம்ப்ளேஷன் வந்து ஈஸி தான், ஆனால் அது தியானமாகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மெடிடேஷன்னா என்ன? உடலளவிலும் சும்மா இருக்கணும், மனதளவிலையும் சும்மா இருக்கிறது தியானம். ஒரு திங்கராவோ டூயராவோ, அதாவது இந்த செயலை நான் செய்கிறேன், இதை யோசிக்கிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு பார்வையாளராக நடக்கிறத பார்க்குற மாதிரியே நீங்கள் எப்பொழுதும் இருக்கிற பழகிக்கணும். நான் வந்து சரியான தருணத்தில் ஒரு சரியான வாய்ப்பை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன், அதனால தான் என்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடிஞ்சது. அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் வணக்கம். என் பெயர் விஜி. நான் வந்து சென்னையில் வசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லேர்னிங் டு சைலன்ஸ் த மைண்ட் பை ஓஷோ. இந்த புத்தகத்திலிருந்து அவர் தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்றதை பார்க்கலாம். ஓஷோ வந்து மனதை ஒருமுகப்படுத்துதலோ இல்லை மனத்தை குவிப்பதோ தியானம் கிடையாது. மெடிடேஷன் இஸ் நாட் கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லிட்டாரு. அடுத்து கான்டெம்ப்ளேஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐன்ஸ்டைன். அவர் ஒரு பெரிய ஃபிலாசபர் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் மரத்துக்கடியில் ஒரு பனிக்காலத்தில் கீழே நின்றுட்டு இருக்கும்போது எதையோ பற்றி ரொம்ப ஆழமாக சிந்திச்சுட்டு அவர் மறந்துடுறாரு. அப்படி நைட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. பனி வந்து முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு. அவர் பிளட்டே வந்து ஃப்ரீஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார், இறக்குற நிலைமைக்கு போயிட்டார். அப்புறம் அவர் யாரோ பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அவருக்கு மசாஜ் பண்ணி எல்லா தெரப்பிலாம் பண்ணி அவர் நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வராங்க. அப்போ கேட்குறாங்க அவர்கிட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு கோட்பாடு ஆல்மோஸ்ட் நான் ரீச் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து அந்நேரத்தை என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இல்லைனா அதை ஒழுங்கு நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், இப்போ திருப்பி கூட அதுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்டெம்ப்ளேஷன். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்திக்கும் போது நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் மறக்கிறது. இதுவும் தியானம் கிடையாது அப்படின்றது ஓஷோ சொல்கிறாரு. ஸோ கான்சன்ட்ரேஷன்ன்றது சயின்டிஸ்ட்க்கு தேவை, கான்டெம்ப்ளேஷன்ன்றது வந்து ஃபிலாசபர் தத்துவ ஞானிகளுக்கு தேவை. ஸோ கான்சன்ட்ரேஷன்றது மனதை ஒரு புள்ளியில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறீங்க. கான்டெம்ப்ளேஷன்றது அதை விட கொஞ்சம் வைடர் ஏரியா, அதை விட கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு அழகை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்கும் போது ஒரு பூவை பற்றி யோசிக்கலாம், ஒரு இயற்கையை பற்றி யோசிக்கலாம், ஒரு குழந்தையின் சிரிப்பு கூட பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் ஒன்று தான், ஆனால் நீங்கள் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு நகரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வைடர் ஏரியா இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷனை விட கான்டெம்ப்ளேஷன் வந்து ஈஸி தான், ஆனால் அது தியானமாகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் ஒரு கதை சொல்கிறாரு. மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 பேர் காலையில் மார்னிங் வாக் மாதிரி போகும்போது பக்கத்தில் ஒரு பௌத்த துறவி ஒரு மலை முகடில் நின்றுட்டுருக்காரு. இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க, அவர் அசையாமல் நின்றுட்டுருக்காரு. இவங்க வாக்கிங்க்கு போகிறாங்க, ஒரு வேலையும் கிடையாது, அதனால இவங்க சும்மா அவரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, அவர் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வந்து யாரோ ஒரு நண்பரை வந்து பின்னாடி விட்டுட்டு வந்துட்டார் போல இருக்கு, அவருக்காக அவரை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு செகண்ட் பர்சன் சொல்கிறாரு, எனக்கு அப்படி தோணலை, ஏன்னா காத்துட்டு இருந்தாருன்னா பின்னாடி திரும்பி பார்க்கணும்ல, அவர் என்ன அசையாமல நிற்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு அது என்னன்ட்டு அந்த செகண்ட் பர்சன் சொல்கிறாரு. என்னன்னா, அவர் யூஸ்வலாக அந்த துறவிகள்லாம் எப்போதும் அந்த மார்னிங் வந்து அந்த பால் குடிக்கிறதுக்கோ டீயோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக எப்போதுமே ஒரு மாடு வச்சுருப்பாங்க. அவர் ஏதோ மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த மாடு வந்து தொலைஞ்சு போயிருக்கு, எங்கேயோ மேயறதுக்காக போயிருக்கு, அதை தேடிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது 3வது மனுஷன் சொல்கிறாரு, இல்லை மாடு தேடுறதா இருந்தால் அவர் அங்கே பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படி போவார்ல, அவர் என்ன அசையவே இல்லை, மூச்சு கூட அவரை திரும்பி கூட பார்க்கவே இல்லை, கண்டிப்பா அது கிடையாது. அவர் கிட்ட போய் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாங்க, பாதி கண்ணு திறந்துருக்கு, அதனால எனக்கு என்னமோ அவர் தியானத்துல இருக்காருன்னு தோணுது அப்படின்ட்டு 3வது மனிதன் சொல்றாரு. சரி, நம்ம கிட்ட தானே போகிறோம், அவர்கிட்டயே நேரடியாகவே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. போனதும் அவர் அதே மாதிரி நின்றுட்டுருக்காரு, அசையாமல் அரை கண்ணு அப்படி பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ முதல் மனிதன் சொல்கிறான், நீங்கள் வந்து உங்கள் நண்பரை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க தானே, அவர் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு புத்த துறவி, நான் வந்து எனக்கு வந்து நான் எப்படி எனக்கு நண்பர்கள் எதிரிகள் அந்த மாதிரி யாருமே கிடையாது. நான் இதுக்கு முதல்ல வந்து காத்துட்டு இருக்கணும், முதல்ல காத்துட்டு இருக்கிறது என்னோட வேலை கிடையாது. ஏன்னா அடுத்த
நிமிஷம் என்ன நடக்கும்ன்றதே நமக்கு தெரியாது. அதனால எனக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது, அந்த காத்துட்டு இருக்கிறது நான் பண்ண மாட்டேன். நீங்கள் என்னை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, நீங்கள்லாம் கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இரண்டாவது, நான் எனக்கு தெரியும் நீங்கள் யாரையும் விடவும் இல்லை, நண்பர் கிடையாது, உங்களுக்கு காத்திருப்பு கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியும். சொன்னால் கேட்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஒரு மாடை கூட்டிகிட்டு வந்து அதை தொலைச்சிட்டிங்க, அதானே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானே ஒரு துறவி, எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கேன், எனக்குன்னு எந்த மாடு இருக்க போகுது, எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பிடிப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் மற்றவர் மாடை போய் நான் இங்கே போய் தேட போகிறேன், நான் அந்த மாதிரி பண்ணலை, நீங்கள் ஏன் வளர்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மூணாவது மனிதன் சொல்றாரு, எனக்கு இது தெரிஞ்சு போச்சு, நீங்க தியானத்துல இருக்கீங்க, நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நீ தியானம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தியானத்தை வந்து எப்படி செய்ய முடியும், நான் தியானம் எல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி, நான் ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு இவங்களா ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கீங்களா, ஏன் அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி யாராவது இருக்க முடியுமா, ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பேரு தான் தியானம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ தியானம்ன்றது என்னன்னா, நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா இருக்காது, உடல் அளவையும் சும்மா இருக்கணும், மனதளவிலையும் சும்மா இருக்கிறது தான் தியானம். ஸோ அதனால நீங்க எப்பொழுதுமே தியான நிலையில ஒரு நேரத்தில் உட்காந்து நீங்கள் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்ற நேரங்களிலையும் வந்து தியான நிலையில் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றது ஓஷோ சொல்கிறாரு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஒரு வாட்சராக, அதாவது ஒரு பார்வையாளராக நீங்கள் இருக்கணும். எப்படி ஒரு சைக்ளோனுக்கு நடுவில், ஒரு புயலுக்கு நடுவில் மையப்புள்ளின்னு ஒன்று இருக்கும், அது எப்படி அசையாமல் இருக்கும், உங்களை சுற்றி எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் ஒரு பார்வையாளராக அதை பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தியானம் பண்ணும்போது, தியான நிலையில் இருக்கும்போது எல்லாமே இன்னும் வேகமாகவும் என்ன சொல்லி ஒரு குவாலிட்டியாகவும் உங்களோட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கும்போது நீங்கள் தியான நிலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு மலை உச்சியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், எல்லா திங்ஸும் எல்லாம் போவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு மலை உச்சியிலிருந்து எப்படி நீங்க பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க நடைமுறை வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க நேரம் கூட ஒதுக்க வேண்டாம். எப்போல்லாம் உங்களுக்கு சும்மா கிடைக்கிறதுக்கு டைம் கிடைக்குதோ, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஷவர்ல குளிக்கிறீங்க, ஷவர்ல தண்ணி அது பாட்டுக்கு கொட்ட போகுது, நீங்க எந்த வேலையும் அதுக்காக பண்ண போறது இல்லை, அப்போ உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த நேரம். அது மாதிரி நடக்கிறீங்க, நடக்கும்போது நீங்க எதுவும் பெருசா பண்ண போகுது, உங்க உடம்பு வந்து கால் வந்து அந்த வேலையை செய்ய போகுது, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து சும்மா இருக்க பழகி பாருங்க அப்படின்றாரு. அதனால நீங்க எப்போல்லாம் ரிலாக்ஸ்டா, ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஓப்பனா, ஒண்ணுமே இல்லாம ஒரு வாட்சரா, நீங்கள் வந்து ஒரு திங்கராவோ டூயராவோ, அதாவது இந்த செயலை நான் செய்கிறேன், இதை யோசிக்கிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு பார்வையாளராக நடக்கிறத பார்க்குற மாதிரியே நீங்கள் எப்பொழுதும் இருக்கிற பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போ நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணலாம், தூங்கும்போது நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கும்போது கூட நீங்கள் ஒரு வாட்சராக இருந்து, ஒரு பார்வையாளராக அப்படி இருந்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு ஐடியாவை நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க அது ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்குரிய சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா தியானம் வந்து எப்போ நடக்குமோ தானாகவே வந்துடும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது நடக்கும் தானாகவே. நம்மளாம் வந்து வாய்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு இது கூட சொல்கிறாரு. ஹென்ரி ஃபோர்டு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கேட்குறாங்க ஒருத்தர், நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து சரியான தருணத்தில் ஒரு சரியான வாய்ப்பை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன், அதனால தான் என்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு வாய்ப்பு அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த வாய்ப்பு நம்ம தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாங்க, எதிர்காலத்தில் வரும் அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அது கடந்தே போயிடுது. நம்ம வந்து அந்த வாய்ப்பு வரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை தாண்டி போகிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது கிட்ட வரும்போது அந்த அவேர்னஸ் இல்லாத போது அது தாண்டியே போயிடுது. அதனால நீங்கள் வந்து வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ என்ன நம்ம எப்போதுமே ரெடியாகவே இருக்கணுமா வாய்ப்பு வரும்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னு? நீங்கள் ரெடியாலாம் இருக்க வேண்டாம், எப்போதுமே துள்ளி குதிச்சுட்டே இருங்க, யூ கீப் ஆன் ஜம்பிங் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரியான தருணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல வந்து விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே இது வந்து ஓஷோ சொல்றாரு. இந்த ஹென்ரி ஃபோர்ட் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நீங்க எப்பொழுதுமே வந்து நான் சொன்ன அந்த மெடிடேஷன் ஐடியா, டூயிங் நத்திங்,
அந்த ஒரு இதில் வந்து அந்த ஒரு ஐடியாவை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருங்க. ப்ளே ஏன் எப்படி சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு சீரியஸான பர்சன் கிடையாது, நான் எப்போதும் ப்ளேஃபுல்லாக தான் இருப்பேன், அதனால வந்து இது ஒரு விளையாட்டாக நினச்சி நீங்கள் விளையாடிக்கிட்டே இருங்க, சீரியஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவை எப்பொழுதுமே நீங்கள் விளையாடிக்கிட்டே இருங்க. எப்படி கீப் ஆன் ஜம்பிங்னு ஹெட்ரி சொன்னாரோ அதே மாதிரி நீங்கள் விளையாடிக்கிட்டே இருங்க. அது எப்போ வாய்க்குமோ அது வாய்க்கும். உங்களுக்கு வந்து இப்போ நடக்கும், நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண விரும்பல. நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, நீங்கள் இது விளையாடிக்கிட்டே இருங்க, அது எப்போ நடக்குமோ அது தானாகவே நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது இப்போ ஒரு மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஷோ சொன்னது இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த தடவை இன்னும் நிறையா இதை பற்றி சொல்கிறேன், மெடிடேஷன் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக. அண்ட் இன்னும் நிறைய சாப்டர்ஸும் இருக்குது, சுவாரஸ்யமானதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.